திருத்தணி அருகே அருங்குளம் கிராமத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம் என்ற தலைப்பில் மரங்களின் மாநாடு நடைபெற்றது. கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்துல் கலாம், நம்மாழ்வார், நடிகர் விவேக் உள்ளிட்டோரின் நினைவாக மரக்கன்றுகள் நடப்பட்டன. மேலும் சீமான் சுற்றுச்சூழல் உறுதிமொழியை வெளியிட்டதுடன் மாநாட்டு ஏற்பாடுகளை செய்தவர்களை பாராட்டினார். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர். சென்னையில் டீ மற்றும் காஃபி விலைகள் நாளை முதல் உயர்கின்றன. பால், டீ மற்றும் காஃபி தூள் விலை அதிகரிப்பு, போக்குவரத்து செலவு உள்ளிட்ட காரணங்களால் இந்த விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என டீ கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. ஒரு கிளாஸ் டீ 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாகவும், காஃபி 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் டீ, காஃபி விலை உயர்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் டெல்லியில் பிறந்தநாள் பரிசு தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் மனைவியையும் மாமியாரையும் ஒரு நபர் கொடூரமாக கொலை செய்துள்ளார். ரோகிணி பகுதியில் உள்ள வீட்டில் யோகேஷ் சேகல் என்பவர் தனது மனைவி பிரியா மற்றும் மாமியார் குசும் சின்ஹா ஆகியோரை கத்தரிக்கோலால் குத்தி கொன்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் யோகேஷை கைது செய்து அவரிடம் இருந்து ரத்தம் படிந்த ஆடைகளையும் கத்தரிக்கோலையும் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பின் 25வது தலைவர்கள் மாநாடு இன்று தொடங்குகிறது. இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் புடின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் உட்பட 20க்கும் மேற்பட்ட உலக தலைவர்கள் பங்கேற்கின்றனர். சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்புகள், இந்திய சீன உறவுகள் மற்றும் உலக அரசியல் பொருளாதார சவால்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. மேலும் இந்த மாநாட்டிற்காக ஷியாவோ ஹி என்ற மனித வடிவ AI ரோபோட்டை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது. கஜகஸ்தானின் சிம்கண்ட் நகரில் நடைபெற்ற 16வது ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் இந்திய அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மொத்தமாக 50 தங்கம், 26 வெள்ளி, 23 வெண்கலம் என 99 பதக்கங்களுடன் இந்தியா முதல் முறையாக பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது. அன்கூர் மிட்டல் இளவேனில் வாலறிவன், ஐஸ்வர்யா, பிரதாப் சிங் தோமர், சிஃப்ட் கவுர், சாம்ரா உள்ளிட்டோர் தங்க பதக்கங்களை வென்று இந்தியாவின் சாதனைக்கு வலு சேர்த்தனர். நன்றி. வீரஜ் பிரைம் டிவியுடன் இணைந்திருங்கள்.